அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை நிறைவேற்றி அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருளுக்குரிய நேசர்களை குறித்து, உத்தம சஹாபாக்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நேற்றைய தின உரையினுடைய தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த நாட்களில் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கிய ஒரு சில வசனங்கள், இந்த உமர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கிய ஆயத்துகள் கடந்த உரைகளிலே நாம் அறிந்தோம். அந்த வரிசையில் மக்கா நகரில் ஒரு நாள் மக்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் மதுபானங்களுக்கு அடிமையாகி குடும்பமாக மதுபானங்களை குடித்துக் கொண்டு வீதிகளில் உலா வருகிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. இந்த மதுபானத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ் இதை எடுத்த உடனே ஹராமாக்கவில்லை. காரணம், மது பழக்கத்திற்கும் இன்னபிற தீமைகளுக்கும் பெரிய அளவில் அடிமைப்பட்டிருந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள்
இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இன்ன பிற நபித்தோழர்களுக்கும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடியவனாக இருந்தேன். அப்பொழுது அபூ தல்ஹா ஒரு நாள் ஓடி வந்து, அனஸ் அவர்களே, அல்லாஹு தாலா இதை நமக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். மறு நிமிடம் அந்த வியாபாரத்தை தூக்கி வீசி மதுபான குவளைகளை எல்லாம் வீதிகளிலே போட்டு உடைத்து மக்கத்து பெருவீதி எங்கும் மதுபானம் வீதிகளிலே நதியை போல ஓடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தாலா ஹராம் என்றே ஒரு ஆயத்தை இறக்கினால் உடனடியாக அந்த உத்தம சஹாபாக்கள் அதிலிருந்து விலகுவார்கள். அது எவ்வளவு பெரிய தாங்கள் காலம் காலமாக அதற்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சம்பவமான இருந்தாலும் சரி. இப்படி மக்கள் எல்லாம் இந்த ஹராமான இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு மக்கள் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயற்கையிலேயே அதன் மீது ஒரு வெறுப்பு. அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வார், அல்லாஹுவே, இந்த மதுபானத்திற்கு ஒரு தீர்க்கமான ஒரு சட்டத்தை அல்லாஹுவே நீ இறக்க மாட்டாயா என்று எப்பொழுதும் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் கலந்த பிரார்த்தனை இருந்து வந்ததை ஹதீசுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா தீர்க்கமான சட்டத்தை அருளுகிறான். 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நிச்சயமாக மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் சிலைகளை வைத்து குறிபார்ப்பதிலும் நிச்சயமாக சைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியம் உள்ளது. அதெல்லாம் சைத்தானுடைய காரியம். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திலே இருந்து விலகி கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீயே பெரியவன், அல்லாஹ் விலகச் சொல்கிறானே யா ரசூலல்லாஹ், இதோ நாங்கள் விலகிவிட்டோம் என்று அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த வசனம் வந்தவுடன் மதுபானத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டானே என்று சந்தோஷ மிகுதியால், இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் மக்கள் மத்தியில் இருந்து அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆயத்துகளின் மூலம் வேறறுத்து விட்டானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்ற ஹதீசுகளிலே பார்க்கிறோம். இந்த இடத்தில் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அநியாய செயலுக்காக வேண்டி, மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு அருவருக்கத்தக்க காரியத்திற்காக வேண்டி ஒரு உத்தம சீலருடைய வருத்தம், அல்லாஹ் இந்த தீமையை மனித சமூகத்திலே இருந்து அகற்ற மாட்டானா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஹராமான இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கத்திலே இருந்து மக்கள் விடுபட மாட்டார்களா? இது சைத்தானுடைய காரியம் ஆயிற்று. இதன் மூலம் அவர்கள் தன்னுடைய தன்மானத்தை, குடும்பத்துடைய பாரம்பரியத்தை, மானம் மரியாதை எல்லாம் இழக்கிறார்களே, வேதனைப்படுகிறார். இது ஒரு மூமினுடைய பண்பும் கூட. மூமின்களை பொறுத்தவரையில் நம்மை சுற்றி பாவமான, அநியாயமான, பெரும்பாவம் சிறுபாவம் என்று அல்லாஹ் தடுத்த ஹராமான ஏதாவது காரண காரியங்களை மனித சமூகத்தில் யாராவது செய்தால் அது குறித்து வேதனைப்படுவது மூமின்களுடைய பண்பு. அதற்காக வேண்டி கவலை அடைவது மூமின்களுடைய பண்பு. இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்கிறார்களே, இவர்கள் திருந்த மாட்டார்களா? இந்த நிலையில் அவர்கள் மரணித்தால் நரகத்திற்கு செல்வார்களே, இந்த நிலையில் மரணித்தால் அவர்களுடைய மரணம் கேள்விக்குறியாகி விடுமே, இந்த நிலையில் மரணித்தால் சொர்க்கத்தை விட்டும் அவர்கள் தூரமாகி விடுவார்களே என்கிற ஒரு கவலை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர வேண்டும் என்கிற ஒரு பாடமும் கூட இந்த உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பான சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார்கள். இந்த 2 ஆண்டு காலம் 3 மாதம் என்று சொல்லலாம் ஆட்சி ஆண்டார்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 10.5 ஆண்டு காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபராக இருந்தார். 4 கலீஃபாக்களில் அதிகம் ஆட்சி ஆண்ட கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2.5 வருட காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம். அடுத்து நாம் பார்க்க போகிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 13 ஆண்டு காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில மாதங்கள். காரணம், அது மிகப்பெரிய குழப்பத்திற்குரிய ஒரு ஆண்டு.
இந்த 10 ஆண்டு காலம் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கு மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்து இவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பெரிய அளவில் பறந்து விரிந்து அதிகப்படியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய நாடுகள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த உத்தம சீலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர் மக்களோடு நடந்து கொண்ட முறை, அவருடைய ஏழ்மை, தன்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தனக்கு கீழ் இருக்கிற மக்களின் மீது அவர் பரிதாபப்பட்ட நிலைப்பாடு, எப்படியெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற தோழர்களிடத்தில் அன்பாய் பாசத்தோடு நடந்தார்கள். தவறு செய்கிற பொழுது தனிமையில் அமர்ந்து அவருக்கு அவரே கேள்விகளை கேட்டுக்கொண்டு எப்படி ஒரு சுய பரிசோதனை செய்து ஒரு ஆட்சி ஆண்டார் என்பதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் சுருக்கமாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் இஸ்லாம் வளர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் புத்தக வடிவத்தில் தொகுக்கப்பட்டது. தொகுக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் பத்திரமாக இருந்தது. அவர் மரணித்தவுடன் அந்த திருக்குர்ஆன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுமாகிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அந்த திருக்குர்ஆன் பத்திரமாக இருந்தது, பாதுகாக்கப்பட்டிருந்தது. திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளுடைய விஷயத்தில் சொன்ன சட்டதிட்டங்கள், ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த போதனைகள், இவைகளை எல்லாம் தொகுக்க ஆரம்பிக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எழுத்து வடிவில் அல்ல, சட்டங்களாக. ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னென்ன சட்டங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் 2 வகைப்படும். ஒன்று கொள்கை சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள். அதில் எந்த நபித்தோழருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. அல்லாஹுவை குறித்தோ, வானவரை குறித்தோ, வேதத்தை குறித்தோ, நரகத்தை குறித்தோ, சொர்க்கத்தை குறித்தோ, விதியை குறித்தோ, தூதரை குறித்தோ, ஈமான் சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட, அகீதா சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே கிடையாது. அது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட, தினசரி நாம் கடைபிடிக்க வேண்டிய இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள். இதில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. இதை உன்னிப்பாக பார்த்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் யாரும் எந்த ஒரு பகுதியிலும் ஆளுநராக ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையெல்லாம் நியமிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போட்ட மிக கடுமையான சட்டம், மக்கள் மத்தியில் சட்டங்களை சொல்லி குழப்பதில் கூடாது. உங்களுக்கு ஏதாவது மார்க்க விவகாரங்களில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் உயர்மட்ட ஆலோசனை குழு என்று ஒன்றை நிறுவி அந்த குழுவில் அது குறித்து சர்ச்சை செய்து முடிவெடுத்து அதற்கு பிறகு மக்களுக்கு சொல்லுங்கள் என்கிற அற்புதமான ஒரு அவையை உருவாக்கியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரில் யாரும் பொய் சொல்லிவிடக் கூடாது, ஹதீஸ் என்கிற பெயரில், நபிமொழி என்கிற பெயரில் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ஒரு நபித்தோழர். உதாரணத்திற்கு அபு மூசா அல் அஸ்அரி என்கிற ஒரு நபித்தோழர். இவர் பசாராவினுடைய ஒரு பகுதிக்கு ஆளுநராக இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்திருந்த ஒரு நபித்தோழர். இந்த அபு மூசா அல் அஸ்அரி அவர்கள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். அனுமதி பெற்று வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். கதவு திறக்கப்படவில்லை. 3 முறை சலாம் சொல்கிறார். கதவு திறக்கப்படவில்லை. அவர் திரும்ப சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரம் பொறுத்து கதவை தட்டுகிற சப்தத்தை கேட்டு கதவை திறந்து பார்த்தார். ஆள் இல்லை. இருந்த நபர்களிடத்திலே கேட்கிறார்கள், வந்தது யார்? அபு மூசா அல் அஸ்அரி, அவரை போய் அழைத்து வாருங்கள். வந்தார். கதவை தட்டினீர்கள், ஆனால் திறந்து பார்த்தோம், உங்களை காணவில்லையே. அபு மூசா அல் அஸ்அரி அந்த நேரத்தில் ஒரு நபிமொழியை சொல்கிறார். மூமின்களின் தலைவரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு சென்று நீங்கள் அனுமதி வாங்குவதாக இருந்தால் 3 முறை சலாம் சொல்லுங்கள், பதில் சொன்னால் மட்டும் நீங்கள் உள்ளே செல்லுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்றார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக சொல்கிறார்கள், நீங்கள் பயன்படுத்திய வாசகம் அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தப்பட்டது. ஆகவே இது குறித்து நீங்கள் சாட்சி பூர்வமாக நீங்கள் எனக்கு நிரூபிக்காவிட்டால் உங்களுக்கு தண்டனை கொடுக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார். அபு மூசா அல் அஸ்அரி பயந்து போகிறார். ஓடி போய் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத்,